வணக்கம் ஆசிரியர் தோழமைகளே. மீண்டும் ஸ்டெம் என்றால் என்ன என்பதை பற்றி உங்களோடு பேச இருக்கிறேன். பார்க்கலாமா? The following terms have specific meaning in this STEM. ஸ்டெம்னா என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸ்டெம் என்பது சயின்ஸ், அதாவது அறிவியல், மற்றும் டெக்னாலஜி, தொழில்நுட்பம், என்ஜினியரிங், பொறியியல், கடைசியாக மேத்ஸ், கணிதம். இந்த 4 சொற்களை இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு சொல்லே ஸ்டெம். அதாவது அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம். இந்த 4ஐயும் சேர்த்து உருவாக்கப்பட்ட வார்த்தையை ஸ்டெம் என அழைக்கிறோம். ஸ்டெம் என்றால் என்ன? இந்த சொல் எங்கிருந்து வந்தது? நவீன உலகில் இது ஏன் மிகவும் முக்கியமானது? இவை அனைத்தும் நல்ல கேள்விகள். இதை சார்ந்த பதிலையே இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த கேள்விக்கான குறுகிய பதில் என்னவென்றால், ஸ்டெம் சுருக்கமானது அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஆகியவற்றை குறிக்கிறது. மேலும் இந்த துறைகள் அமெரிக்காவில் கண்டுபிடிப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் அடித்தளம் அடையாளமாக காணப்படுகின்றன. கண்டிப்பா இந்த ஸ்டெம்ங்கிற ஒரு ப்ரோக்ராம் மாணவர்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்தும், எளிமையாக கற்பதற்கு உதவி செய்யும். அது இல்லாமல் அவங்களுடைய ஆராய்ச்சி எண்ணத்தை மேம்படுத்தும். வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஸ்டெம்? தொழில்நுட்ப நிறுவனங்கள், பொறியியல் சேவை நிறுவனங்கள் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனங்கள் நாட்டின் செல்வம் மற்றும் பாதுகாப்பிற்கு பெரிதும் பங்களிக்கின்றன. இந்த ஸ்டெம் கல்வி மூலமாக நாட்டின் பொருளாதாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு அடுத்து, சமீபத்தில் அனைத்து கல்வி நிலையங்களிலும் தொழில்நுட்ப கல்வியை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் உள்ளூர் மாவட்டங்களில் உள்ள அரசு நிறுவனங்கள் இதில் இணைந்துள்ளன. என்ஜிஓஸ் கூட நிறைய பேர் டொனேஷன் கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் வேணும், எல்சிடி ப்ரொஜெக்டர் வேணும், ஸ்மார்ட் ஃபோன் வேணும், ஸ்மார்ட் டிவி, இது மாதிரி பல விஷயங்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க. ஸோ ஸ்டெம்முக்கு இதெல்லாம் அடிப்படையான ஒரு விஷயங்கள். ஸ்டெம் ஆனது வேதியியல், உயிரியல் மற்றும் வானியல் போன்ற கடினமான அறிவியல் மட்டுமே உள்ளடக்கியது என்றும் தோன்றினாலும் இந்த வார்த்தை பலவற்றை உள்ளடக்கியது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். உளவியல், மானுடவியல், பொருளாதாரம் மற்றும் தொல்லியல் போன்ற மென் அறிவியல்கள் ஸ்டெம் சுருக்கத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. இது உள்ள மறைஞ்சிருக்குது. இது நிறைய பேர் இது வெளியே சொல்லவே இல்லை. ஒரு மாணவனின் கவனத்தை ஈர்க்கும் அனுபவ கற்றல் வாய்ப்புகளின் முக்கியத்துவத்தை கல்வியாளர்கள், அதாவது ஆசிரியர்கள், இப்போது உணர்ந்துள்ளனர் மற்றும் கற்றல் கருத்துக்களை உறுதிப்படுத்த ஆரம்ப கற்றலுக்கான இந்த புதிய ஊடலாடும் அணுகுமுறையில், ஊடலாடணும் உங்களுக்கு தெரியும், பவர் பாயிண்ட் வீடியோஸ்லாம் சொல்லலாம். சிறந்த விளைவு என்னவென்றால், பாலர் மற்றும் மழலையர் பள்ளி வயது மாணவர்கள் ஆரம்ப பள்ளி மட்டத்தில் மேம்பட்ட கணிதம் மற்றும் அறிவியல் கருத்துக்களை கற்றுக்கொள்வதற்கு சிறப்பாக தயாராகி உள்ளனர். கணிதம், அறிவியல் மற்றும் பொறியியல் கொள்கைகளை உள்வாங்குவதற்கு வழிவகுக்கும் வடிவமைப்பு மற்றும் பரிசோதனை பற்றிய கேள்விகளை கேட்பது முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஸ்டெம். மாணவருடைய கற்றல் திறனையும் அவருடைய கேள்வி கேட்கும் திறனையும் கண்டிப்பாக இது மேம்படுத்தும். அது இல்லாமல் அவருடைய அறிவியல் திறனை நிச்சயமாக மேம்படுத்தும். தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் வகுப்பறை விவாதங்களில் வயதுக்கு ஏற்றவாறு தொழில்நுட்ப தலைப்புகளை இணைப்பதற்கான அவர்களின் முயற்சிகளுக்கு பரவலான ஆதரவை பெறுகின்றன. நடுநிலைப்பள்ளி மாணவர்களின் ஆசிரியர்கள் தொழில்நுட்ப திட்டங்களை தங்கள் பாடத்திட்டங்களில் சேர்க்கிறார்கள். இதனால் மாணவர்கள் வழிகாட்டப்பட்ட ஆராய்ச்சி, சோதனைகள் மற்றும் முன்மாதிரிகளை நடத்த முடியும். நிச்சயமாக இப்போ மாணவர்கள் இந்த 8ஆம் கிளாஸ்லேயே ரிசர்ச் பண்ணுற ஒரு லெவலுக்கு வந்துடுவாங்க. இது எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, எந்த கண்ட்ரியில், நான் ஒரு 4-5 கண்ட்ரி மட்டும் சொல்லியிருக்கேன். பட் உலகத்தில் பல இடத்துல ஸ்டெம் எஜுகேஷன் போயிட்டுருக்கு. குறிப்பாக அமெரிக்கா, சிங்கப்பூர், ஜெனீவா, நார்வே, உக்ரைன் மற்றும் பல நாடுகளில் போயிட்டுருக்கு. இந்த ஸ்டெம் எஜுகேஷன் நம் மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இதை ஆசிரியர்கள் உணர்ந்து வகுப்பறையில் அறிமுகம் செய்ய வேண்டும்.